இப்போ நான் செய்ய போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை நல்லா மண்ணு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். குக்கரில் சேர்த்துட்டேன். மஞ்சப்பொடி, உப்பு, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3 விசிலுக்கு விடணும். குக்கரை வந்து மூடிட்டேன். வெயிட்டு போட்டுறேன். இது 3 விசில் வரட்டும். வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன உடனே வெயிட்டை எடுங்க. எல்லாம் வெந்துடுது. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் ஆறின உடனே இது தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த ரவுண்டாக இதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கீரை சாதம், மோர் சாதம், தயிர் சாதம், சாம்பார், ரசம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடுகு தாளிக்கிறேன். இப்போ உளுந்து அப்படி செவந்து வந்துடுது. கடுகும் நல்லா புரிஞ்சிடுது. இப்போ வெட்டி வச்சுருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் வந்து இந்த சேப்பங்கிழங்குல முழுவதுலேயும் அப்படியே சேர்ந்து வரணும். அதுக்கு லைட்டாக வந்து கலந்து கொடுக்கணும். ரொம்ப வந்து அந்த கரண்டிலாம் வச்சு கலந்திங்கன்னா நல்லா உடஞ்சி போயிடும். அப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவல் போய் சேப்பங்கிழங்கு தொக்கு மாதிரி ஆகிடும். தொக்கு மசியல் மாதிரி ஆகிடும். அதனால் ஜென்டிலாக கலரி விடுங்க. கருவேப்பிலை நான் போட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு, மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இதில் அவ்வளோவா காரம் இருக்காது, கலர் கொடுக்கும். இது குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். அரிசி மாவு, ஏன்னா இந்த அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக வரும். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வரத்துக்காக அப்படி கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கணும். அப்பப்போ ஜென்டிலாக கலந்து விட்டிங்கன்னா பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்கள், நல்லா உதிரியாக சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.